நடிகர் அஜித்குமார் 1971 மே 1 பிறந்த ஒரு நடிகர். காதல் கோட்டை, காதல் மன்னன், வாலி, அமர்க்களம், தீனா, பூவெல்லாம் உன்வாசம், வில்லன், அட்டகாசம், வரலாறு, கிரீடம், பில்லாசன், மங்காத்தா, பில்லா 2 பல படங்கள் நடிச்சிருக்கிறார். அல்டிமேட் ஸ்டார் ஏகே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மிக முக்கியமாக கார் பந்தயங்களில் பங்கு பெற்று மிக முக்கியமான நபராக அறியப்படுகிறவர். 2012 இந்தியாவின் புகழ்பெற்ற மனிதர்கள் பட்டியலில் இடம்பெற்றவர். அதே பட்டியலில் 10 இடங்கள் முன்னேறி 51வது இடத்துல இந்தியாவின் மிகச்சிறந்த மனிதர்கள் பட்டியலில் இடம்பெற்றவர். கூகுளில் அதிகம் தேடப்பட்ட ஒரு தென்னிந்திய திரைப்பட நடிகர். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெர்மன், மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளில் நடைபெற்ற கார் பந்தயங்களில் பங்கேற்றிருக்கிறார். எல்லாத்தையுமே தெரிஞ்சது தான். இப்போ ரீசெண்டாக 2025 24 hours அப்படிங்கிற ஒரு துபாயில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கார் பந்தயத்தில் பங்கேற்று 3வது இடத்தை அவரது அணி பிடித்தது. பள்ளி படிப்பை தாண்டாதவர் படம், அமர்க்களம் படம் நடிக்கும்போது நடிகை ஷாலினி அவர்களோட காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொண்டவர். ஆத்விக், அனோஷுகான் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே மிக தெரிந்த ஒரு விஷயம்தான். இன்றைக்கி அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இது பத்மபூஷன் அவார்டுங்கிறது இந்தியாவோட ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டில் 3வது இடத்தில் இருக்கக்கூடியது. பாரத ரத்னா, பத்ம விபூஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்மபூஷன் அவார்டு தான். இந்த விருது அஜித் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இதன் பின்னாடி மிக தீவிரமான அரசியல் இருக்கிறது. அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைய தமிழக அரசியல் சூழலில் அஜித்துக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது அரசியல் காரணங்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சி. ஆனால் அவங்க அஜித் அவர்கள் செய்த பல முக்கியமான சாதனைகள் பற்றியெல்லாம் யாரும் பேச மாதிரியே தெரியல. அஜித் கிட்டத்தட்ட பல படங்களில் நடித்திருக்கிறார். கலைத்துறையில் மிக முக்கியமான சேவையாற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சாலை விழிப்புணர்வு பணிகளுக்காக பல வேலைகளை செய்திருக்கிறார். சொல்லப்போனால் சென்னையிலேருந்து மும்பை வரைக்குமே பைக்லேயே போயிட்டு மக்கள் மத்தியில் ஒரு சாலை விழிப்புணர்வை விஷயங்களுக்காக செயல்பட்டிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, பல பேருக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் கலைத்துறையில் செய்த சேவைகள் நிறைய படங்கள் வணிக ரீதியான வெற்றி படங்கள் மட்டும் இல்லை, அந்த வணிக ரீதியான படங்கள் மூலமாக பல நல்ல கருத்துக்களையும் சொன்னவர் தான் அஜித். அவர் அவார்டு இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மிக முக்கியமாக அவர் சார்ந்த விளையாட்டுத்துறையில் அவர் செய்த பங்களிப்புக்காக தான் அவார்டு கொடுத்துருக்காங்களே அன்றி நான் கலைத்துறையில் அவர் பணியாற்றிய பங்களிப்புக்காக கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்பவே இல்லை. ஏன்னா அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே கார் ரேஸு போன்ற விளையாட்டுகளில் தான் மிக முக்கியமாக பங்கேற்றிருக்கிறார். இந்தியாவில் கார் விளையாட்டையும் ரேஸ் விளையாட்டையும் பிரபலப்படுத்தியதில் அவருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு பங்களிப்புக்காக தான் இன்றைக்கி பத்மபூஷன் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதை அரசியல் காரணங்களுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணி பார்க்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி மிக வேகமாக முன்னேறி வருகிறார். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் பல்லாயிரக்கணக்கான வாலிபர்கள் இணைந்திருக்கிறார்கள், இளைஞர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய கட்சியானது அடுத்த தேர்தலில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கும், பல வகையில் வாக்கு வங்கியை சிதறடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்காக உண்மையிலேயே பல ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் பெற்ற கட்சிகள் கூட நினச்சிட்டு இருக்குது. கட்சி கூட்டணியோட ஒரு தேர்தலை சந்திக்கும் போது தங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே ஒரு பிம்பம் இருக்கிறது. அப்போது விஜய்க்கு எதிராக யாரை நிறுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது அதனால தளபதி விஜய்க்கு அவர்களுக்கு எதிராக அஜித் தான் நிற்கிறார். ஏன்னா தமிழக சினிமா சூழலில், சினிமா வரலாற்றில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருக்கும்போது சிவாஜி, ரஜினி இருக்கும்போது கமலஹாசன், சிம்புன்னு வந்தால் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு துருவங்களே தான் என்றைக்குமே உழைச்சிட்டே வந்திருக்காங்க. அந்த வகையில் விஜய் அவர்களுக்கு சினிமாவில் எதிரான ஒரு நபராக நிறுத்தப்பட்டு பார்த்தவர் தான் அஜித் அவர்கள். இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார். அடுத்து அவருக்கு அந்த போட்டியை சமாளிக்கணும், அந்த போட்டிக்கு எதிர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் தான். அந்த அஜித் ரசிகர்கள், அஜித் மேலே இருக்கிற ஒரு பிம்பம், மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு போன்ற பல விஷயங்களை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் நோக்கங்களுக்காகத்தான் இன்றைக்கி அவார்டு கொடுத்ததா பேசிக்கிறாங்க. அது உண்மையாக என்ன அப்படிங்கிறது அவார்டு கொடுத்தவங்க தான் யோசிக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரை அஜித் அவர்கள் விளையாட்டுத்துறையிலும் சினிமா துறையிலும் செய்த பல நல்ல விஷயங்களுக்காகவும் அவருடைய பிரபல்யத்துக்காகவும் ஒரு விளையாட்டுத்துறையில் அவர் மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்காகவும் சாலை போக்குவரத்து குறித்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்காகவும் தான் அஜித் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் நம்புகிற ஒரு விஷயம். இது அரசியல் காரணங்களா என்னங்கிறத போக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அஜித் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தான் எந்த வகையிலும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில்லை அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருந்த நபர். மேலும் அரசியல் பிம்பம் தன் மேலே விழுந்துடக்கூடாதுன்னு நினச்ச ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தான் கொடுத்த ஒரு பேட்டியில்
விஜய் வாழ்க, அஜித் வாழ்கன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க போகிறீங்க, எப்போ நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு தன்னுடைய ரசிகர்களை அரசியலுக்கு வராதிங்க, குடும்பத்தை பாருங்கள் அப்படிங்கிறது ஆணித்தரமாக சொன்ன ஒரு நபர் அவர் மேலே அரசியல் பிம்பம் சுமத்தப்படுவது என்பது தேவையற்றது. கண்டிப்பாக அஜித் அவர்கள் அரசியலுக்கே வரமாட்டார், அரசியலுக்கு கண்டிப்பாக அவர் செட் ஆக மாட்டார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அரசியல் காரணங்களுக்காகத்தான் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பேச்சு எழுறது வேடிக்கையான ஒரு விஷயம். கண்டிப்பாக அஜித் அவர்களுடைய அரசியல் காரணங்களுக்காகவும் அரசியல் லாபத்துக்காக அஜித் அவர்களுக்கு அவார்டு கொடுக்கல அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.